இப்போ நம்ம கவுண்டிங் ஃபிகர்ஸில் அந்த சம் பார்க்கலாம். இது வந்து நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க, குவாட்ரிலேட்டரும் கேட்டிருக்காங்க. குவாட்ரிலேட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு 4 சைடு இருந்துச்சுன்னா, ஒரு 4 சைடு க்ளோஸ்டாக இருந்தது அப்படின்னா அதை குவாட்ரிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெக்டாங்கிள்னா என்ன? ரெக்டாங்கிளில் 4 சைடு க்ளோஸ்டாக தானே இருக்கும். அப்போ எல்லா ரெக்டாங்கிளுமே குவாட்ரிலேட்டர் தான். பட் எல்லா குவாட்ரிலேட்டரும் ரெக்டாங்கிள் கிடையாது. ஏன்னா வேறு மாதிரிலாம் ஆங்கிள்ஸில் வந்துட்டு இப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் அது ரெக்டாங்கிள்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அந்த ஆங்கிளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம எப்படி ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியும்? எல்லா ரெக்டாங்கிளும் குவாட்ரிலேட்டரல் தான். பட் எல்லா குவாட்ரிலேட்டரும் ரெக்டாங்கிள் கிடையாது. சரி, இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அப்போ இதுக்கு ரெக்டாங்கிள் கண்டுபிடிச்சா போதும். எப்படி கண்டுபிடிப்போம்? 1 2 1 2 3 4 5 இதை எதையும் ப்ளஸ் பண்ணுவோமா? மல்டிப்ளை, அப்புறம் இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுவோமா? இப்போ 3 × 15 45. ஓகே, இந்த சம்முக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 2 3 4 5. இதுக்கு வந்து இந்த சைடு இல்லையே. அப்படின்னா எப்படின்னா இதை 1ன்னு எடுத்துக்கிட்டு 1 × 1 + 2 + 3 + 4 + 5. அப்போ 1 × 15 = 15. இதுக்கு ஆன்சர் 15 தான். இதில் 15 ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரோ இல்லாமல் ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க, காலம் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ ரெக்டாங்கிள் அப்படின்றது தெரியும். அப்புறம் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அவங்க வேறு எதையும் கேட்கல. 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தாலே அது வந்து குவாட்ரிலேட்டரல். ஸோ அவங்க கேட்குறது வந்து ரெக்டாங்கிள் தான் கேட்குறாங்க. ஓகேவா? தேங்க்யூ.